தமிழகத்தில் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு மாணவர்கள் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. அதில் தங்களுக்கு அருகிலுள்ள குறிப்பிட்ட கல்லூரியில் இடம் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஒரு கல்லூரியில் மட்டுமே சேரணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த கல்லூரியில் சேர்றாங்க. இவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப முக்கியமான வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படி ஒரு கல்லூரி தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கல்லூரியில் போய் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. கேபிட்டேஷன் கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போது சில கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேபிட்டேஷன் வாங்காமல் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமாகவே எங்கள் கல்லூரியில் இடம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கல்லூரியில் அந்த இடத்த உறுதி செய்யணும், இந்த கல்லூரியில் தான் நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னு கல்லூரியும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரிஜினல்ஸ் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக அவங்களே கவுன்சிலிங் போடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் சேரணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஒன்று அது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், இசியாக இருக்கலாம், ட்ரிபிள்இயாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கட் ஆஃப்க்கு மோரார்லெஸ் அந்த கல்லூரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, லாஸ்ட் இயரை விட கட் ஆஃப் வேரி ஆகும்போது உங்களுக்கு ஒருவேளை அந்த கல்லூரியில் இடம் கிடைக்காம போகலாம். இந்த இடம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் சில கல்லூரிகளில் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட கட் ஆஃப் மார்க் அதிகமாகிடுச்சு, நீங்கள் கேட்ட பிரான்ச் கிடைக்கலைன்னா அடுத்து உங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஏன்னா கவுன்சிலிங் நீங்கள் போடல, அடிஷ்னல் காலேஜஸ் அங்கே கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த கல்லூரிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்ட பிரான்ச் கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுதலாக உங்களை கூப்பிட்டு பேசி வேறு டிபார்ட்மெண்ட் அந்த கல்லூரிகளில் இருந்தால் அந்த பிரான்ச்சஸையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பல இடங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் கேட்ட பிரான்ச் மட்டும் போட்டிருப்பாங்க. கவுன்சிலிங்கில் இடம் கிடைக்கலைன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விக்கு சில கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பதில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சேரணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன நினைப்பில் அந்த கல்லூரிக்கு போயிருப்பீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் மூலியமாகவே நமக்கு இடம் கிடச்சிரும், கவுன்சிலிங் ஃபீஸ் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் சேரணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது நீங்கள் அந்த கல்லூரியை விட்டு விலகுனா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு அந்த ரவுண்டில் வேறு கல்லூரிகளில் கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்பான இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். 2வது விஷயம், நீங்கள் கட்டின அட்வான்ஸ் ஃபீஸும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த கல்லூரியிலேயே சேர்ந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு கவுன்சிலிங் மூலிமா அந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருமா, நாம் அப்ரோச் பண்ணி இப்படி கவுன்சிலிங்க்கு கல்லூரியவே போட சொல்கிறது சரியான முறையாக இருக்குமா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கல்லூரி அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நாமளே போய் ஒரு வலையில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மீள்வதற்கு முயற்சி செஞ்சுட்டு பிறரை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நாம் சரியான முடிவு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இப்போது டிஎன்ஏ வெப்சைட்டில் கடந்த பல ஆண்டுகள், ஒரு 5-6 ஆண்டுகளுடைய கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க, ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மோரார்லெஸ் ஒரு +or-5 கட் ஆஃப் மார்க் வச்சுக்கோங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 140 இருக்குன்னா, போன வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 135க்கு கிடச்சிருக்கு, 130க்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம். 120க்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்பலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் போன வருஷம் 140, 41 ரேஞ்சில் கிடச்சிருக்கு, இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலிமா இடம் கிடைக்கலைன்னா கல்லூரியில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்களா, இடம் கொடுத்துருவாங்கன்னா அது கவுன்சிலிங் ஃபீஸில் இருக்குமா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸில் இருக்குமா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்னால் என்ன ஃபீஸாக இருக்கும். விசாரிக்கும் போது தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கல்லூரிகளில் கவுன்சிலிங் ஃபீஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸுக்கும் இடையில் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஃபீஸ் வரும், வெறும் காலேஜ் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் அல்லது பஸ்ஸுக்கு ட்ராவலிங் ஃபீஸ் என்ன வரும், புக் ஃபீஸ் என்ன வாங்குறாங்க, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கான ஃபீஸ் என்ன வாங்குறாங்க, இது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அது உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக அந்த கல்லூரியை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருந்தது தான் அதையும் கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கவுன்சிலிங்கை நீங்களே அப்ளை பண்ணிடுறது சிறப்பான விஷயமாக இருக்கும். உங்களுக்கு அந்த கல்லூரியில் கன்ஃபார்மாக இடம் கிடைக்கும் அப்படின்னு தெரியாத பட்சத்தில்
நீங்கள் கொண்டு போய் அங்கே பணத்தையும் சிக்க வச்சுட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸையும் சிக்க வச்சுட்டு மேனேஜ்மெண்ட்டில் சீட்டில் சேரக்கூடிய சூழ்நிலை வந்து தான் சிரமப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களும் இந்த புத்திசாலித்தனமான முடிவெடுக்கணும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான கேட்டகரியில் சிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150லேருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனில் வந்து இந்த முடிவெடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. 150க்கு மேலே இருக்கக்கூடியவங்க இதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் சொல்லப்போனால் 110லேருந்து 150 வரைக்கும் கட் ஆஃப் மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டம் இது. நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கல்லூரியில் சிக்கலை தேடிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும். பை ஃப்ரெண்ட்ஸ்.